அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பொண்ணு வந்துட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்படுத்திருக்காங்க அப்படின்ற விஷயம் எல்லாருக்கும் தெரியும். தெரியாதவங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு தொகுப்பா சொல்றேன் நானு. சோ ஒரு லவ்வர்ஸா இருக்காங்க 2 பேர் அப்படின்னும் போது அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு கேம்பஸ்ல பின்னாடி, அதாவது காடுகள் இருக்கும் இல்லையா, சோ அந்த இடத்துக்கிட்ட போயிட்டு அவங்க 2 பேரும் தனிமையில பேசிட்டு இருந்திருக்காங்க. சோ இதை வந்துட்டு ஞானசேகரன் அப்படின்ற இந்த ஒரு நபர், அவங்க 2 பேரும் லவ்வர்ஸ் இருக்கிற இந்த நேரத்துல இவர் போயிட்டு அவங்களுடைய பிரைவசி எல்லாம் வந்து இவர் போட்டோ எடுத்து அதை வந்து நான் உன்னை வந்து பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கேன், நீ வந்து என் கூட வரணும் அப்படின்னு அதெல்லாம் அவர் வந்து தப்பா ஏதோ ஒரு அப்ரோச் பண்ணியிருக்காரு. சோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது என்கிட்ட மட்டும் வந்தா போதாது, நான் இன்னொரு சார் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்டயும் நீ வரணும் நான் கூப்பிடும் போது அப்படின்னு மாதிரிலாம் சில விஷயங்கள் சொல்லும் போது அந்த பொண்ணுக்கு பயங்கரமான ஒரு கோபம் வந்துருது. அங்க நிறைய தருணங்கள், நிறைய விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ரொம்ப 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 பயங்கர தைரியமா கோட்டூர்புரத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல இவங்க எடுத்துட்டு போயிட்டு கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க. சோ இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில நான் படிக்கிறேன், இங்க இருக்கிறேன் அப்படின்னும் போது எங்களுடைய பிரைவசியை போட்டோ எடுத்து எங்களையே வந்துட்டு பிளாக்மெயில் பண்ணி என்கிட்ட வந்து இந்த மாதிரி பாலியல் துன்புறுத்தல் எல்லாம் கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல ஒரு கேஸ் ஃபைல் பண்ணப்படுது. சோ ஞானசேகரன் அப்படின்னு இந்த நபர் ஒரு பிரியாணி கடை வச்சிருக்காரு. இவர் வந்துட்டு ஒரு எல்லாமே விற்கிறாரு. நைட் எல்லாத்தையும் முடிச்சுட்டு டெய்லியும் எதுக்காக யூனிவர்சிட்டியில இருக்கிற அந்த காட்டு பகுதிக்குள்ள இவருக்கு என்ன வேலை, பிரியாணி விற்கிற நபருக்கும் இங்க நடந்துட்டு இருக்கிற யூனிவர்சிட்டிக்குள்ள இருக்கிற நிறைய பேரு தெரியுது எப்படி அப்படின்னு பல கேள்விகள் எல்லாருக்கிட்டையும் இருக்கு. சோ அந்த சார் அப்படின்னு சொல்லப்படுற அந்த நபர் யாரு, டிஎம்கேவா ஏடிஎம்கேவா அப்படின்னு நிறைய கேள்விகள் இது கட்சி சம்பந்தப்பட்டதா போயிட்டு இருக்கு. சோ ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு வன்கொடுமை நடந்திருக்கு, ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னும் போது இதை பத்தி மட்டும் பேசாம இந்த விஷயத்த எதுக்காக அரசியல் கோணத்துல பாக்குறீங்க அப்படின்னு இப்போ ஹைகோர்ட்டே விளாசு இருக்கு. உண்மையாதான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன நடக்குது அப்படின்னா, நாங்களும் போராட்டம் பண்ணணும், அந்த பொண்ணுடைய உரிமைக்காக நாங்க போராட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாமக தலைவரான பாலு அவர்கள் வந்துட்டு ஒரு கோரிக்கையை கொடுக்கிறாரு. சோ எங்களுக்காக வந்துட்டு ப்ளீஸ் நீங்க அப்ரோச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது ஹைகோர்ட் தெளிவா சொல்லிடுச்சு, இது வந்து ஒரு பொண்ணுக்கு ஒரு பெரிய ஒரு துன்புறுத்தல் நடந்திருக்கு, இதுல இத்தனை பேர் கலந்துக்க போறீங்க, இவ்வளவு ஆண்கள் வந்து கலந்துக்க போறீங்க அப்படின்னு நடக்கும் போது நீங்க எல்லாருமே வந்து ஒரு வாக்கு கொடுக்க முடியுமா, அந்த பொண்ணு சேஃப்டிக்காக இத்தனை பேர் நாங்க போராடுறோம் போது மீதி பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி நடக்காதுன்னு உங்களுக்கு சேஃப்டி கொடுக்க முடியுமா, முடியாதுல்ல. அதனால நாங்க உத்தரவு கொடுக்க முடியாது. அது மட்டும் இல்லாம இது ஒரு பெண்ணுடைய உரிமை, அவங்க வந்துட்டு எங்களுக்காக வந்து அப்ரோச் பண்ணிருக்காங்க, இது ஒரு பொண்ணுக்கு நடந்த வன்கொடுமை, இந்த விஷயத்த நம்ம எப்படி டீல் பண்ணணுமோ அப்படி டீல் பண்ணணுமே தவிர இந்த விஷயத்த டோட்டலா ஏன் அரசியலா மாத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் தெளிவா ரொம்ப தெளிவா கேள்வியை கேட்டிருக்காங்க. யாராலையும் வாயை திறந்து பதிலே சொல்ல முடியல. இந்த உலகத்துல ஆண் பாலினம் பெண் பாலினம் அப்படின்னு பிரிச்சு பார்க்கக்கூடிய நிலையில நம்ம இருக்கோம் அப்படின்றத நினைச்சு வெக்கப்படணும், அவமானப்படணும். அதை விட்டுட்டு நான் போராட்டம் பண்றேன், நான் பேசுறேன் அப்படின்னு ஆளுக்கு கட்சி தொகுப்புல போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் ஜட்ஜு தெளிவா சொல்லியிருக்காரு. என்ன நடக்குது அப்படின்னா பயங்கரமான பொலிட்டிக்கல் ஸ்டாம் நடக்க போது. இதுல ஆளுக்கு ஒரு பக்கம் பேச, அந்த சார் யாருன்னு கேட்க, நடக்கிற கட்சியில இருந்து எதிர்கட்சிகள் ஒருத்தவங்களும் ஒரு கோரிக்கைகளை வைக்க, ஏன் இன்ஃபேக்ட் வந்து டிவிகே தலைவர் விஜய் கூட ஸ்ட்ரெயிட்டா போய் ஆளுநரை பார்த்துட்டு வந்தாரு. இந்த மாதிரி பல கோணத்துல பல பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. இந்த சமயத்துல டிஎம்கேவை ஒரு மையமா வச்சு எல்லாருமே ஒரு அம்பு எழுதிட்டு இருக்காங்க. இந்த பொலிட்டிக்கல் ஸ்டாம் இன்னும் எப்படி போய் வெடிக்கும், எப்படி போய் முடிக்கும் நீங்க நினைக்கிறீங்க? மறக்காம எல்லாருமே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. அண்ட் யாரு கரெக்டா நினைக்கிறீங்க, யாரு தப்பு அப்படின்னு நினைக்கிறீங்கன்றதை தாண்டி அந்த பொண்ணை வந்துட்டு பயங்கரமா வந்து குறை சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து அந்த பொண்ணு தான் தப்பு, அந்த பொண்ணு எதுக்கு 8 மணிக்கு மேல அங்க போகணும் அப்படின்லாம் சொல்லும் போது ஓகே அது நடந்துருச்சு, முடிஞ்சிருச்சு. அந்த விக்டிமை விட்டுட்டு அது யாரு வந்து பண்ணாங்கன்றது ஒரு விஷயம் இருக்குல்ல, அவ அவ்வளவு பெரிய ஒரு தப்பு பண்ண வந்த அந்த நபரை நம்ம எல்லாருமே காப்பாத்துற மாதிரி செக்யூர் பண்ணவே கூடாது. அந்த பொண்ணை விட்டுட்டு அந்த பொண்ணை வந்துட்டு எவ்வளவு பெரிய ஒரு வன்கொடுமைக்கு உள்ளாக்கிறதுக்கு வேற ஒருத்த வந்து ட்ரை பண்ணிருக்கான். சோ அவனதான் எல்லாரும் டார்கெட் பண்ணுமே தவிர அந்த பொண்ணு நடந்த விஷயத்தை பத்தி திரும்ப எல்லாரும் வேஸ்ட் பண்ண வேண்டாம்ன்றது என்னுடைய கருத்து. நீங்க நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.